பிரைஸ் லார்ட். நேற்று உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி இந்த நாளில் பகிர்ந்து கொள்கிறேன். சீஷர்களுடைய படகு நடுக்கடலிலே இப்பொழுது மாட்டிக்கொண்டு இருந்தது. அப்பொழுது அந்த வசனம் 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இயேசு அவர்களிடத்திலே வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளுகிறார்களோ அதே சூழ்நிலையில் தான் தேவன் வருகிறவராகவே இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றிவிட்டு அப்புறம் ஆண்டவர் வருகிறவர் அல்ல. நீங்கள் எந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ அதே சூழ்நிலையில் தான் கர்த்தரும் வருகிறார். வந்து தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டார்கள். முன்னாடி செங்கடல், பின்னாடி எகிப்தியர்கள். அந்த நெருக்கமான சூழ்நிலையில் ஆண்டவர் மேகஸ்தம்பமாய் வந்து ஒரு பிரிவை காட்டி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்திலே எதிர்காற்றின் நடுவிலே அவர் வந்தார் என்று காண்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு காற்று எதிர்க்கிறதோ அந்த காற்று ஏற்கனவே அமர்த்தி விட்டு வரவில்லை. அந்த எதிர்காற்றுகளுக்கு நடுவிலே அவர் வருகிறதை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். உங்களை ஒரு காற்று எதிர்க்கிறதா, அதை எதிர்க்கத்தான் இயேசு வருகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் வெள்ளம் போல சத்துரு வரும்போது என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகள் நெருக்கும் போது அந்த பிரச்சனைகளை தீர்த்து விட்டு வரவில்லை, நம்மிடத்தில் வந்து அந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் எவ்வளவு என்பதை காண்பிப்பதற்காக எதிர்காற்றுகளுக்கு நடுவில், நன்றாக மறுபடியும் சொல்லுகிறேன், எதிர் பிரச்சனைகளுக்கு நடுவில், எதிர்காற்றுக்கு நடுவில் என் ஆண்டவர் வருகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக அந்த மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம், இயேசு கடலின் மேலே நடந்து. நன்றாக கவனிங்கள். எது உங்களை பயமுறுத்தினதோ இப்பொழுது அது இயேசுவின் காலுக்கு கீழே இருக்கிறது. அலைகள் அவர்களை பயமுறுத்தினது, காற்று அவர்களை பயமுறுத்தினது, கொந்தளிப்பு அவர்களுக்கு பயமுறுத்தினது. இப்பொழுது அது இயேசுவின் காலுக்கு கீழே இருக்கிறது. இதுவரைக்கும் தலைக்கு மேலே இருந்த அந்த பிரச்சனை இப்பொழுது இயேசுவினுடைய காலுக்கு கீழே இருக்கிறது என்பதை நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், யோசிப்பீர்கள் என்றால், உங்கள் பிரச்சனை பெருசு அல்ல. நீங்கள் சொல்லுவீர்கள், என் பிரச்சனையை கர்த்தர் சரிப்படுத்தி சீர்படுத்தி என்னை விடுதலையாக்குவார் என்று விசுவாசத்தில் சொல்லுவீர்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடத்தில் வருவாராக. இந்த நாளில் அந்த காற்றுகளுக்கு நடுவில் உங்களை சந்திப்பாராக. இந்த நாளில் தலைக்கு மேல் இருக்கிற அந்த பிரச்சனையை காலுக்கு கீழே கொண்டு வந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவாராக. அந்த தேவ மகிமையும் அந்த தேவ வல்லமை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.